குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். மதுரை டு பெங்களூரு வந்தே பாரத் ரயிலை பிரதமர் மோடி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் துவங்கி வைத்தார். இந்த ரயில் கரூருக்கு வந்தது. காங்கிரஸை சேர்ந்த கரூர் எம்பி ஜோதிமணி, கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா தலைவர் செந்தில்நாதன் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் வந்தே பாரத் ரயிலுக்கு பூ தூவி உற்சாகமாக வரவேற்றனர். அப்போது வந்தே பாரத் ரயிலை துவங்கி வைத்த மோடி வாழ்க என்றும் பாரத் மாதா கி ஜெய் என்றும் பாரதிய ஜனதாவினர் கோஷமிட்டனர். பதிலுக்கு ராகுல் வாழ்க என காங்கிரஸ் கட்சியினரும் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பிறகு எம்பி ஜோதிமணி கொடியசைக்க வந்தே பாரத் பெங்களூருக்கு புறப்பட்டு சென்றது. அதை வந்து இன்னைக்கு கரூர் ஸ்டேஷனில் நம்ம கொடியை வச்சு திறந்து வச்சுருக்கோம், வழி அனுப்பியிருக்கோம். இந்த வந்தே பாரத் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ஜூன் 17ஆம் தேதி அன்னைக்கு சோதனை ஓட்டம் நடந்தது. அந்த சோதனை ஓட்டத்தில் கரூர் ரயில் நிலையத்தில் ரயில் நின்று போகுங்கிற தகவல் இல்லை. அதை வந்து ஊடகங்கள் உட்பட பல பேர் செய்தி வெளியிட்டிருந்தீங்க. மக்கள் மத்தியிலையும் ஒரு பரவலான கரூர் ரயில் நிலையத்தில் நின்று போகணுங்கிற ஒரு கோரிக்கை இருந்தது. ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களையும் ரயில்வே போர்ட் சேர்மன் மிஸ் சின்ஹா அவர்களையும் சந்தித்து கரூரில் கட்டாயம் ரயில் நின்று போகணும். ஏன்னா இது ஒரு 4th largest எக்ஸ்போர்ட் சிட்டி. ஒரு 2 lakhs பீப்புள் வந்து கரூரில் மட்டும் இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்கள்லையும் இந்த ஸ்டேஷனை ஆக்சஸ் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கி ட்ரெயின் நின்று போகுது. இன்றைக்கி வந்து வந்தே பாரத் தொடங்கி இருக்கிறதுல நிச்சயமாக மகிழ்ச்சி தான். எனி இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் குட். ஆனால் அதே நேரத்தில் வந்து நிறைய அடிப்படை பிரச்சனைகள் வந்து ஒட்டுமொத்தமாக ரயில்வே துறையிலையும் சரி, நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய அடிப்படை பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்பட வேண்டிய தேவை இருக்குது. அதையும் நாங்கள் அமைச்சரையும் ரயில்வே போர்டு சேர்மனையும் சந்தித்து கொடுத்துருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணி தேங்குற பிரச்சனை ரொம்ப கடுமையாக இருக்குது. அதே மாதிரி செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் அயலூர் ரயில் நிலையத்திலையும் பழனி எக்ஸ்பிரஸ் பாளையம் ஸ்டேஷன்லையும் நிற்கணும் கேட்டிருக்கோம். அதே மாதிரி மணப்பாறையில் திருப்பதி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ், அந்தியோதயா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், சென்னையிலிருந்து கொல்லம் போகிற சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், திருச்செந்தூர் சென்னை எக்ஸ்பிரஸ், மதுரை ஓகா சிறப்பு ட்ரெயின் இதெல்லாம் நின்று போகணும்னு கேட்டிருக்கோம். அதே மாதிரி விராலிமலை தொகுதியில் மண்டையூரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வேணும்னு கேட்டிருக்கோம். ஏன்னா பக்கத்தில் இருந்த உங்களுக்கு தொண்டமாநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மூடிட்டாங்க. அங்கே பார்த்தா நீங்கள் அங்கே தான் வந்து IIM இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்குது. ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ் மொபிலிட்டி அந்த இடத்துல இருக்குது. அதனால அங்கே ஒரு ஸ்டேஷன் வேணும்னு நம்ம கேட்டிருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் அடிப்படையான பிரச்சனைகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து கரூரில் ரயில் நிலையத்தையும் மணப்பாறை ரயில் நிலையத்தையும் மேம்படுத்தணுங்கிற நம்மளுடைய கோரிக்கை கடந்த பார்லிமெண்ட்லேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை கரூர் ரயில் நிலையத்துக்கு 37 கோடி ரூபாயும் மணப்பாறை ரயில் நிலையத்திற்கு 14.5 கோடி ரூபாயிலையும் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பணிகளையும் விரைவுபடுத்தி முடிக்க நான் ஏற்கனவே ஒரு ஆய்வு பண்ணியிருக்கேன். இன்னும் 2 வாரத்தில் இன்னொரு ஆய்வை நடத்தலான்னு இருக்கோம். ஸோ அதனால் அதையும் விரைவுபடுத்தணும்னு நம்ம கேட்குறோம்.